வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுலேருந்தே நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ரசிகர்கள் மத்தியில் போன 6 சீசன்ஸாக இல்லாத அளவுக்கு இந்த டைம் வந்து நிறைய வெறுப்புகளை இன்னைக்கு சீசன் 7 சம்பாரிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாராலையும் அதிகமான விரும்பப்பட்ட நிறைய கோமாளிஸ் வந்து இல்லாமல் போனது தான். முக்கியமாக பாலா, குரேஷி, ஹுசேன் மணிமேகலை, சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான அந்த கோமாளிஸ் வந்து இந்த சீசன் 7ல இடம்பெறாதது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, நிறைய கிரிஞ்சான ஜோக்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. அந்த விதத்துல இப்போ வந்து திவாகர் மற்றும் புகழ், கானா வினோத், மாக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நடுவுல நடக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய இஷ்யூவா போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதிராக இன்னைக்கு திவாகர் வந்து கொடுத்துருக்க போலீஸ் கம்ப்ளைண்ட், அதுக்கு அந்த போலீஸ் வந்து அவங்க மேலே எடுத்திருக்கிற ஆக்ஷன் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பரபரப்பாக அந்த ரியாலிட்டி ஃபன் ஷோ போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாக்கப்பா வந்து ரொம்பவும் கோவப்பட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவாகர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து போலீஸ் வந்து அவங்க 3 பேரையும் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. சித்திரை 1 அந்த தமிழ் புத்தாண்டு அப்போ அந்த விசாரணைக்கு 3 பேருமே ஆஜராயிருக்காங்க. அதில் முடிச்சுட்டு வந்துட்டு மாக்காப்பா வந்து ரொம்ப கோவமா மீடியாவுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாக்காப்பா வந்து வீடியோவை ஃபேஸ் பண்ணும்போது அதாவது நீங்கள் தான் இன்னைக்கு ஒன்றுமில்லாத ஒரு ஆளை இன்னைக்கு ஹைப் ஏற்றி இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்கி வச்சிருக்கீங்க. டேலண்ட்டு, திறமை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி கிடக்கிறவன்லாம் இன்னைக்கு சும்மா இருக்கிறான். ஆனால் ஒன்றுமே இல்லாத எதுக்கும் உதவாதவங்களை இன்னைக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்து உச்சாணி கொம்பில் ஏற்றி வச்சிருக்கிறீங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சார் உங்களை இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து தான் நீங்கள் அவரை தாக்குற மாதிரி சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 ஹவர்ஸ்க்கு மேலே நிற்கிறேன். நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் உங்களால் ஸ்டடியாக நிற்க முடியுமா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். யாராவது நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் வேலைக்கு போவீங்க, ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறவன் குடிச்சிட்டு வேலைக்கு போவானா? இது ஒரு காமன் சென்ஸ் சார், பேசிக்கான விஷயம். நான் குடிச்சிட்டு என்னால் நான் பண்ணுற வேலையை ஆங்கரிங் நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். நான் வந்து பிஹே நோட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஹோஸ்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நின்றுக்கிட்டு பண்ணுறேன். என்னால் குடிச்சிட்டு ஸ்டடியாக ஃபஸ்ட்டு நிற்க முடியுமா? இல்ல சார், அவரு அந்த மாரி குற்றச்சாட்டு உங்க மேல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு, தயவு செய்து ஒரு பிரச்சனை நடந்தா 2 பக்கமுமே விசாரிங்க. அதாவது அவர் சொல்றது மட்டும் கிடையாது. இந்த பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்போ சரியோ 2 பக்கமுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேல தயவு செய்து நீங்க மீடியாவுல இந்த நியூஸ போடுங்க. உங்க இஷ்டத்துக்கு ஒருத்தனை திடீர்னு ஹைப் குடுத்து ஒரு விஷயத்த பெருசாக்காதீங்க. அதாவது அந்த ஆள பொறுத்தவரைக்குமே 3 மாசத்துக்கு ஒரு தடவ ஏதாவது பண்ணி தான் வந்து அந்த ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட சரியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும். அதுல இருந்து ஒரு 1 மந்த்துக்கு அவர் ட்ரெண்டிங்ல இருக்கணும். அவரை பத்தி எல்லாமே பேசணும். வெதர் அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா பேசணும். நெகட்டிவா இருக்கட்டும், அதை பத்தி பேசணும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, என்னால தான் அவரு ஷோ விட்டு வெளியில போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல்ல. அண்டா காக்காசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவில ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தது. அந்த ஷோல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 எபிசோடு தான் அவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறமேல அவரை வந்து எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது விஜய் டிவி வந்து நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் ஹீரோயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மெயின் ஆர்டிஸ்ட் கேரக்டர் பண்ணுறவங்கலாம் ரொம்ப தப்பாக, அதாவது அப்யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுறது. டாக்டர்னு சொல்லிக்கிட்டு திரியிறாருல, அவர் பேசுகிற பேச்சா அது ஒரு பப்ளிக்கில், அதுவும் ஒரு பொண்ணுங்க ஹீரோயின்ஸு முக்கியமான கேரக்டர் பண்ணுறவங்க, சொசைட்டியில் ஒரு நல்ல மரியாதையோடு இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தைகளா சார் அது. அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுனால தான் அவங்க போகிற போக்கில் விஜய் டிவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவர் அந்த ஷோலேருந்து எலிமினேட் பண்ணி அமுச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு கோமாளியாக வந்து சீசன் 7க்கு அவரை வந்து இன்னைக்கு விஜய் டிவி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு கானா வினோத்தோட வைஃப் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை அங்கேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆச்சு. கானா வினோத்தோட வைஃப் மேலே கையை போட்டுட்டு, இவ்வளோ நாளாக வந்து அவருக்கு நீங்கள் வைஃபாக இருந்தீங்களா, ஒரு நாள் வந்து எனக்கு வைஃபாக இருங்க
அப்படி சொன்னா, இது காமெடியா சார்? இது ஃபன்னா? இது யாராவது ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராவது இத ஃபன்னுன்னு சொல்லி எடுத்துக்குவாங்களா? அப்புறமேலு அது மட்டும் இல்ல சார், ஒரு தங்கச்சி அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டோட வைஃப் எப்படி சார் ட்ரீட் பண்ணணும்? இந்த மாரியா சார் ட்ரீட் பண்ணது? அப்யூசிவான வேர்ட்ஸ யூஸ் பண்ணியா சார் ஃபன் அண்ட் கலாட்டா பண்றது? இதுவரைக்கும் சீசன் 6, சீசன் 7 வரைக்குமே இந்த மாரி யாருமே அப்யூசிவான கன்டென்ட்ட யூஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. வைஃப் இப்படி பேசும்போது எந்த ஹஸ்பண்ட் சும்மா இருப்பாங்க? அதனால தான் கானா வினோத் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திவாகர் கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. அதுல வந்து கானா வினோத் அப்பவுமே வந்து வைஃப் கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போய் தான். ஆனா அதுக்கு பதிலா அவரும் வந்து கரெக்டான பதில சொல்லல. அதுக்கு தேவையில்லாம கேஸ்ட்ட பத்தி பேசி, அது மட்டும் இல்லாம அ நீங்க வந்து மணி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடுன கோழ தானே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுனதுனால தான், சரி மேபி அங்க ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான், புகழ் எல்லாமே ஓடி வந்து கேட்டோம். அது மட்டும் இல்ல சார், நான் மட்டும் கிடையாது. அங்க இருக்கிற குறைஞ்சது ஒரு 30 பேர் இருப்பாங்க. இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் எல்லார்கிட்டயுமே விசாரணை நடத்தினாலும் இதே பதில தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அங்க நடந்த விஷயத்த தான் எல்லாருமே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது, ஒரு பெர்சன் பேசுற விஷயத்த வந்து நீங்க பெருசா ஹைப் குடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால, இன்னைக்கு அவரு ஏதோ பெரிய தியாகி மாரி ஒரு டாக்டர 3 பேரு அட்டாக் பண்ணோங்கிற மாரி இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இன்னைக்கு விசாரணை தான் சார் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. ஆனா நான் எங்க நின்னுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். சரி இது ஓகே. இது நான் அனுபவிக்க வேண்டியது தான். ஏன்னா, இந்த மாரி ஒரு பெர்சனுக்குலாம் நான் இந்த ப்ராப்ளம சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போனேன்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, புகழ், கானா வினோத் அது மட்டும் இல்லாம நம்ம மாக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி கிளியரா சொல்லியிருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த இந்த மாரி ஆட்கள தயவு செய்து ஹைப் ஏத்தி விடாதீங்க. ஒரு பெரிய ஆள் மாரி தயவு செய்து காட்டாதீங்க. ஏன்னா நெறைய பேரு இன்னைக்கு திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாம நெறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த மாரி ஒரு தப்பான ஆட்கள எதுவுமே அதாவது ஒரு யூஸ்லெஸ் பெர்சன நீங்க இன்னைக்கு பெரிய ஆளா வளர்த்து விட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெறைய விஷயங்கள இன்னைக்கு மாக்காப்பா ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. புகழும் வந்து இந்த விஷயத்த நீங்க வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற 30 பேரையுமே நீங்க விசாரிச்சீங்கனாலும் இதே விஷயத்த தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. பாக்யா வந்து இந்த விஷயத்துல ரொம்பவும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சைலன்ட்டான பெர்சன் தான். அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு இது ஒரு புறம் இருக்க, எல்லைக்கே மூவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பர்பா ஓடிட்டுருக்கு. மதுரை, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டிஸ்ட்ரிக்ட்ல இது ரொம்ப சூப்பர்பா ஓடிட்டுருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ விட மதுரையில எல்லைக்கு மூவிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய பழைய படங்கள் மாரியே இதுவும் கிட்டத்தட்ட 100 கோர்ஸ்க்கு மேல வசூல வாரி குவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இந்த மாரி ஒருத்தரோட உழைப்ப திருடி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். எனக்கு என்னமோ ரிலீஸ் பண்ணவங்க விட இந்த லிங்க் அதிகமா ஷேர் பண்றவங்கள பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கோவமா வருது. மேபி அவங்களாவது இந்த விஷயத்த அப்படியே விட்டா, இந்த மேபி இந்த 500 கோடி ரூவா பட்ஜெட் அது மட்டும் இல்லாம 1000 தொழிலாளர்களோட தொழில்நுட்ப கலைஞர்களோட உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சேவ் பண்ணப்படும். ப்ளீஸ் தயவுசெய்து இந்த லிங்க்க யாரும் ஷேர் பண்ணாதீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, தயவுசெய்து அத மூவிஸ்ல பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஓடிடில நெறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. நீங்க அத ஓடிடில தாராளமா பார்த்துக்கலாம். ஆனா, அன்அஃபிஷியலா ரிலீஸ் பண்ற இந்த படத்துக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் குடுத்து இப்படி பார்க்காதீங்க. ஏன்னா, இது வந்து ஒருத்தர் 2 பேரோட ஒர்க் கிடையாது. 1000 பேரோட ஒர்க்கு, உழைப்பு, கஷ்டம். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்த யாரும் லிங்க்க ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு.